நம்ம உடம்புல வாலண்டரியாக இயங்கக்கூடிய உறுப்பு இருக்குது, இன்வாலண்டரியாக இயங்கக்கூடிய உறுப்புகள்னு இருக்குது. அதாவது நம்மளுடைய உள் உறுப்புகள் எல்லாமே இன்வாலண்டரியாக இயங்கக்கூடிய உறுப்புகள், அதாவது தானாக இயங்கக்கூடிய உறுப்புகள். இப்போ நம்மளுடைய இதயம் துடிக்குது, இதை நம்ம துடிக்க செய்கிறோமா இல்லை தானாக இயங்குதா? நம்மளுடைய வயிறு இயங்குது, பசி எடுக்குது, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை ஜீரணம் பண்ணுது, இதெல்லாம் தானாக நடக்குதா இல்லை நாம இதை செய்கிறோமா? நிச்சயமாக இதெல்லாமே தானாக தான் நடக்குது. அதே வாலண்டரி ஆக்ஷன் ஒன்று இருக்குது. வாலண்டரி ஆக்ஷன்றது நம்ம சாப்பிட்றது, ப்ரஷ் பண்ணுறது, இதெல்லாமே வாலண்டரி ஆக்ஷன். இதெல்லாம் புற செயல்கள், இதெல்லாம் நாம தான் செஞ்சாகணும், இதெல்லாம் தானாக நடக்காது. அதே மாதிரி நம்மளுடைய மனசுலையும் இன்வாலண்டரி ஆக்ஷன், வாலண்டரி ஆக்ஷன்னு ரெண்டாக பிரிக்கலாம். இன்வாலண்டரி ஆக்ஷன் அப்படின்றது என்னன்னா, இப்போ நமக்கு ஒரு தாட் வருது அப்படின்றது இன்வாலண்டரி. நமக்கு கவலை வருது, பயம் வருது, இதெல்லாம் இன்வாலண்டரி. நாம வர வைக்கிறது கிடையாது, தானாக வருது. நாமளா வர வைக்கிறோம்? கவலையை நாம வர வைக்கிறது கிடையாது, அது தானாக வருது. அப்போ இது வந்து இன்வாலண்டரி. இதே அதில் அந்த மனசுல வாலண்டரி ஆக்ஷன் அப்படின்றது ஒரு தாட் வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே திங்கிங்காக மாற்றுறது, கற்பனை பண்ணுறது, அந்த கற்பனையிலேயே ரொம்ப நேரம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து வாலண்டரி ஆக்ஷன். ஒரு கவலை வருது அப்படின்னா அதை ஒரு செகண்டில் நம்மளால் கடந்து போக முடியும். அதை ஒரு தாட்டாக நினச்சிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு செகண்டில் போயிடும். ஒரு சந்தோஷமாக கூட இருக்கட்டும், அதையும் நம்ம ஒரு தாட்டாக நினச்சி விட்டுட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் அது நம்ம விட்டு போயிடும். ஆனால் அதோடைய கற்பனையில் நம்ம அதை திங்கிங் பண்ணும்போது, திங்கிங்காக மாற்றும் பொழுது அது வாலண்டரி ஆக்ஷனாக மாறும். ஸோ இன்வாலண்டரி ஆக்ஷன், வாலண்டரி ஆக்ஷன் புரிஞ்சுக்கிட்டா, எது இன்வாலண்டரி எது வாலண்டரி நம்ம புரிஞ்சுக்கிட்டா, இன்வாலண்டரியில் நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அதுவாக சரியாக போயிடும். நம்ம உடம்புல நமக்கு உள்ள என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியல, ஆனால் அது எல்லாமே கரெக்டாக அதோடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும். அதே மாதிரி மனசும் கரெக்டாக அதோடைய வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். அங்கே நாம் தலையிடாமல் இருந்தாலே போதுமானது.